ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு பட்டாணி குருமா சிம்பிளாக ஒன் பார்ட் ரெசிப்பியில் குக்கரில் வச்சு இறக்க போகிறோம். அதுக்கு பச்சை பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இல்லை ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா கழுவி இப்போ வச்சுருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்க போட்டுக்கலாம். பாதி தக்காளி போட்டுக்கலாம். 2 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த ஸ்பூனில் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை குக்கர் மூடி 3லேருந்து 4 விசில் வச்சு இறக்கலாம். இறக்கணுன்னே பார்க்கலாம். குக்கர் மூடிக்கலாம். விசில் போட்டாச்சு. 3லேருந்து 4 விசில் வச்சு இறக்கலாம். இறக்கணுன்னே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பச்சை பட்டாணி வேக வச்சுருந்தோம் இல்லையா, 4 விசில் வந்தோடனே இறக்கியாச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். கலக்கி விட்டு ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்மளோட பட்டாணி குருமா கேரளா ஸ்டைலில் ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சின்ன பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து இந்த பச்சை பட்டாணியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரளா ஸ்டைல் பச்சை பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த பட்டாணியை தொட்டுக்க ட்ரை பண்ணலாம். இது கேரளா ஸ்டைலு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோ அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.